ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான ஆசனத்தை கற்க இருக்கின்றோம். தோளாங்குலாசனம் அப்படி ஒரு ஆசனம் இருக்குது. இந்த ஆசனத்தை செய்யறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, வயிற்று தசைகள் அதே மாதிரி கை தசைகள்லாம் நல்லா இறுக்கமடையும், அதே மாதிரி தளர்வடையும். ரெண்டுமே இதில் கிடைக்கும். அதே மாதிரி வயிற்று திசைகள் நல்லா இறுகி ரிலீஸ் ஆகும். ஸோ வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். செரிமான பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஆசனத்தில் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை அழகாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்களை வச்சுக்கணும். ஒரு 45 டிகிரி கால்களை மேலே தூக்க போகிறோம். இந்த வயிறுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். கைகளை நல்லா ஊன்றிக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, ஒரு 10 செகண்டு இதே நிலையில் இருக்கலாம். இன்னொரு முறை செய்கிறேன். இந்த ஆசனத்தை மறுமுறை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கால்களை ஒரு 45 டிகிரி மேலே நோக்கி தூக்குங்க. இந்த வயிறுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளையக்கூடாது. கால் மட்டும்தான் 45 டிகிரி வளையணும். முதுகு தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேராக இருக்கணும். வயிறுக்கு அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். வயிற்று தசைகள் நல்லா வலுவடையும். அதே மாதிரி கைகளுக்கும் நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். மெதுவாக விட்டுலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.